வாங்க, இன்னைக்கு நாம ஒரு திகிலான அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புராண கதைய அலச போறோம். மாசாணி அம்மனோட வரலாறு வெறும் கட்டுக்கதை கிடையாதுங்க. அது ரத்தம், வலி, அப்புறம் நீதி, இது மூணும் கலந்த ஒரு காவியம். சொல்லப்போனா உலகத்திலே ரொம்ப வித்தியாசமான ஒரு தெய்வமும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பின்பற்றுகிற சிலிர்க்க வைக்கிற சடங்குகளும் உருவாக காரணமே இந்த வரலாற்று சம்பவங்கள் தான். நம்ம கதைய அப்படியே ஒரு இருண்ட அடர்ந்த காட்டுல இருந்து ஆரம்பிப்போம். நள்ளிரவு நேரம் காரன் அப்படின்னு ஒரு கொடூரமான அரக்கன் நிறைமாத கர்ப்பிணி பெண்களை தேடி வேட்டையாடிட்டு இருக்கான். அவனோட வழக்கம் என்ன தெரியுமா? ரொம்பவே கொடூரமானது. அந்த பெண்களோட வயித்தை புடிச்சு அதுல அரைச்ச மிளகாய தடவி கருவலியே அந்த குழந்தைய சிதைச்சு விழுங்கிறது தான். இப்படி இதுவரைக்கும் பிறக்காத 99 குழந்தைகளா அழிச்சிருக்கான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைன்னு. இதோட ஆபத்து எவ்வளோ பெருசு தெரியுமா? பயத்துல நடுங்கி போன ஒரு கிராமத்தை மறுத்து வச்சு மகிழன் அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட இதை சொல்றா. ஏன்னா மகிழன் தன்னோட வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய தப்ப இப்ப செஞ்சிருக்கான். தன்னோட நிறைமாத கர்ப்பிணி மனைவிய அந்த இருண்ட காட்டுக்குள்ளேயே தனியா விட்டுட்டு தான் அவன் இந்த மருத்துவச்சியை தேடி வந்திருக்கான். இப்ப யோசிச்சு பாருங்க, 100வது குழந்தைக்காக வெறி பிடிச்சு அலையிற அதே அரக்கன் இருக்கிற காட்டுல தான் மகிழனோட மனைவி இப்போ தனியா மாட்டிக்கிட்டு இருக்கா. பகுதி 1. சாபமிட்ட மாயமாங்கனி. மகிழனோட மனைவி எப்படி அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள திக்கற்று போய் நின்றாள்னு நாம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ஒரு முனிவர் நன்னன் அப்படிங்கிற அரசனுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த சுவையான ஒரு தெய்வீக மாங்கனிய பரிசளிக்கிறார். ஆனா அதுக்கு சில கடுமையான விதிகள் இருந்துச்சு. அரசர் மட்டுமே இந்த கனியை சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு கொட்டைய ஆற்றில் வீசிடணும். அந்த மரம் ஒரே ஒரு கனியை மட்டும்தான் தரும். குறிப்பா வெளிநாட்டைச் சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை சாப்பிடணும்னு முனிவர் சொல்றாரு. ஆனா நம்ம அரசர் என்ன செஞ்சார் தெரியுமா? பேராசை பிடிச்சு அந்த முனிவரோட பேச்ச கேட்காம கொட்டைய ஆற்றில் வீசுறதுக்கு பதிலா அதை தான் அரண்மனை தோட்டத்திலேயே நட்டு சுத்தி காவலாளிகளை போட்டு பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த மரம் பூக்கள் பூத்ததை தவிர ஒரு நாளும் காய்க்கவே இல்லை. இதுதான் பேராசையோட விளைவு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு தான். ஒரு பக்கம் பேராசை பிடிச்ச நன்னன் அரசர், இன்னொரு பக்கம் நம்ம கதையோட நாயகி சயனி. படைத்தளபதியோட மகளான சயனி ரொம்பவே மென்மையானவள். குறிப்பா அவளுக்கு காரமான சாப்பாடுனாலே சுத்தமா பிடிக்காது. ஒருமுறை சாப்பாட்டுல தெரியாம கொஞ்சம் மிளகாய் பொடி கலந்ததுக்கே காரம் தாங்க முடியாம உச்சக்கட்ட கோபத்துக்கு போய் தன் கையில இருந்த வாளால அங்கிருந்த ஒரு சிலையோட தலையே வெட்டி சாய்த்தவள். காரம் அவளை எந்த அளவுக்கு மூர்க்கமா மாத்தும்னு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பகுதி 2. விதியாக வந்த ஆசை. காலங்கள் ஓடுது. சயனி வளர்ந்து மகிழன் அப்படிங்கிற ஒரு மாவீரனை கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்போ அவ மாசமா இருக்கா. 8வது மாசம். வளைகாப்பு முடிஞ்சு தம் பிறந்த வீட்டுக்கு தோழிகளோட போறா. அப்போ ஆழியாத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழகான மாம்பழம் ஆற்று நீர்ல மிதந்து வர்றதா அவ பாக்குறா. ஆனா அது சாதாரணமா மாம்பழம் இல்லைங்க. பல வருஷங்களா அரசன் நன்னன் காவல் காத்துக்கிட்டு இருந்த அந்த மாய மரத்துல காய்த்து ஆத்துல விழுந்த அந்த ஒற்றை தடை செய்யப்பட்ட மாங்கனி அது. தோழிகள் எல்லாம் பதறி போய், ஐயோ தொடாத, அது அரசனுக்கு சொந்தமானதுன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா கர்ப்பகால ஆசை சயனியால அவளை கட்டுப்படுத்திக்க முடியல. அவங்க பேச்ச கேட்காம அந்த சுவையான மாங்கனிய சாப்பிட்டுடுறா. முனிவர் சொன்ன மாதிரியே வேற்று நாட்டை சேர்ந்த சயனிய அந்த மாங்கனி தேடி வந்துருச்சு பாத்தீங்களா? அரசனுக்கு விஷயம் போகுது. பல வருஷமா அந்த மாங்கனிக்காக காத்துக்கிட்டு இருந்த மன்னன் கடும் கோபத்துல சயனிய கைது செய்ய உத்தரவிடுறான். தன் மனைவி ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டதுக்காக அவளோட எடைக்கு எடை பொன்னும் 81 யானைகளையும் அபராதமாக கொடுக்க மகிழன் மன்றாடுறான். ஆனா அரசன் எதையும் காதுல வாங்கல. சயனிக்கு இரக்கமற்ற மரண தண்டனைய விதிக்கிறான். ஒரு பழத்தோட விலை ஒரு உயிரான சோகம் இது. அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. தன் மனைவியை காப்பாத்த மகிழன் தன் நாட்டு படையோட வந்து நன்னன் அரசன் மேல ஒரு மாபெரும் போரை தொடுக்கிறான். அந்த போர்ல ராஜ்யம் முழுசும் தரைமட்டமாகுது. 2 தரப்பு படைகளும் அழிஞ்சு போகுது. வேற வழியே இல்லாம தப்பிச்ச மகிழனும் நிறைமாத கர்ப்பிணியான சயனியும் நள்ளிரவுல அந்த ஆபத்தான இருண்ட காட்டுக்குள்ள தஞ்சம் அடைறாங்க. இப்போ நாம ஏன் ஆரம்பத்துல அந்த இருண்ட காட்டுக்குள்ள போனோம்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நள்ளிரவுல காட்டுக்குள்ள சயனிக்கு பிரசவ வலி வந்துடுது. அவள் அங்கே விட்டுட்டு தான் மகிழன் மருத்துவச்சிய தேடி ஓடுறான். சரியா அதே நேரத்துல தன்னோட 100வது குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த கொடூர அரக்கன் காரனோட கண்ணுல சயனி சிக்கிறான். அரக்கன் அவளை துரத்துறான். தப்பிக்க ஓடுற சயனி ஒரு மாட்டுச்சாணத்துல வழுக்கி கீழே விழுந்துடுறான். அரக்கன் அவளை நெருங்கி தான் வழக்கமா பயன்படுத்துற அந்த அரைச்ச மிளகாய ஆயுதமா அவன் மேல வீசுறான். ஆனா கொஞ்சம் பொறுங்க, சயனியோட உடம்பு காரத்துக்கு எப்படி மூர்க்கமா எதிர்வினை ஆற்றோன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது.
அந்த மிளகாயோட உக்கிரமும் அவளுக்குள்ள இருந்த தெய்வீக விதியும் ஒன்னா சேரும்போது சயனி அங்கிருந்து ஒரு சாதாரண பெண்ணா எந்திரிக்கலங்க. கோடிக்கணக்கான சூரிய பிரகாசத்தோட கைகள்ல ஆயுதங்கள் ஏந்திய பராசக்தி அம்மனா அவள் விஸ்வரூபம் எடுக்கிறா. விண்ணை முட்டும் அந்த பிரம்மாண்டமான தெய்வம் தன்னை நெருங்கின அரக்கனோட மார்பை பிளந்து அவனை தன் காலடியில வீழ்த்தி உலக காப்பாத்துறான். அதுக்கு பிறகு அவளோட மனித உடல் அங்கேயே உயிர் துறக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அவளுக்கு மாசாணி அம்மன் அப்படிங்கிற பேர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? அதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. மாட்டுச்சாணத்துல வழுக்கி விழுந்ததால மாட்டுச்சாணி, மயானத்துல அவளோட உடல் சயனித்ததால மயான சயனி, அப்புறம் அவளோட விதிக்கு காரணமா இருந்த மாம்பழத்தால மாங்கனி. இந்த 3ம் காலப்போக்கில மருவிதான் மாசாணி அம்மனுன்னு நிலை பெற்றுச்சு. ஒரு துயரம், வீரம், நீதி, இது 3ம் கலந்த பேர் தான் இது. பகுதி 5. புராணமும் நிஜ உலக நீதியும் இணைதல். சரி, புராணத்துல இருந்து இப்போ நாம நடப்பு காலத்துக்கு வருவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காட்டுல நடந்த அந்த உக்கிரமான சம்பவம் இன்னைக்கு மாசாணி அம்மன் கோவில்ல எப்படிப்பட்ட சிலிர்க்க வைக்கும் வழிபாட்டு முறைகளா மாறியிருக்குன்னு பாருங்க. தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வர்றாங்க. பில்லி சூனிய பாதிப்புகளை நீக்கிறது, பெண்களோட மாதவிடாய் பிரச்சனைகளை தீர்க்கிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தர்றது, அப்புறம் மீள முடியாத கடன்கள்ல தவிக்கிற குடும்பங்களை காப்பாத்துறது, இப்படி மாசாணி அம்மன் நிறைய அற்புதங்களை செய்யறதா பக்தர்கள் முழுமையா நம்புறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்பவே பிரபலமான, எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற ஒரு வழக்கம் இங்க இருக்கு. அதுதான் மிளகாய் அரைக்கும் சடங்கு. யாராவது நம்ம பொருளை திருடிட்டாலோ இல்ல துரோகம் செஞ்சிட்டாலோ பாதிக்கப்பட்டவங்க நேரா கோவில்ல இருக்கிற ஆட்டுக்கல்லுல மிளகாய அரைச்சு அம்மன்கிட்ட நீதி கேட்பாங்க. அப்படி செஞ்சா 3 மாசத்துக்குள்ள அந்த திருடன் பொருளை திருப்பி கொடுக்கணும். இல்லைனா அரக்கன் மேல வீசப்பட்ட மிளகாய் எரிச்சல போல திருடனோட உடம்பு முழுக்க மிளகாய் தேய்ச்சது மாதிரி எரிய தொடங்கும் அப்படிங்கிறது ஆழமான நம்பிக்கை. நீதி கிடைச்சதும் அம்மனை குளிர்விக்க பால் இல்லைன்னா இளநீர் அபிஷேகம் செய்யணும். இது நம்மள ரொம்பவே ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. போலீஸ், கோர்ட்டு, நவீன சட்டங்கள்னு ஆளுகை செய்யற இந்த 21ஆம் நூற்றாண்டுலயும் நீதிக்காக இயங்கும் சாதாரண மக்கள் அரைக்கிற ஒவ்வொரு மிளகாயிலையும் அந்த பழங்கால புராண நீதியோட நெருப்பு இன்னைக்கும் தகிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நம்பிக்கைக்கும் நீதிக்கும் இடையிலான இந்த பயணம் உங்களை என்ன சிந்திக்க வைக்குது? கண்டிப்பா இதை பத்தி யோசிங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று அலசல்ல நாம மீண்டும் சந்திக்கலாம்.